I am Dr. Paulus D. Prakash. மனித இனம் வாழும் இந்த எர்த் அது சோலார் சிஸ்டத்தில் ஒரு பகுதி. அந்த சோலார் சிஸ்டம் என்பது மில்கி வே கேலக்சி, அதில் ஒரு பகுதி. So many millions of galaxies, they form the universe. இந்த மண்ணுலகில் மனிதனின் வாழ்க்கையில் ஆங்கில எழுத்து இ என்று ஆரம்பிக்கும் அந்த பலவிதமான செயல்கள், அதை பற்றி நான் இப்பொழுது உங்களுடன் பேசப் போகிறேன். அதாவது என்ட்ரி இன்டு தி எர்த். ஒரு குழந்தை பூமிக்கு எவ்வாறு வருகிறது? அதற்கு பல பல முறைகள். ஒன்று, திருமணமாகி பெற்றோர்கள் மூலம் அந்த குழந்தை பிறக்கிறது. மற்றொரு முறை, அந்த குழந்தை லிவிங் டுகெதர் மூலம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அது அடுத்த முறை. இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் பேபி, அதன் மூலம் மற்றொரு முறையாக குழந்தை பிறக்கிறது. பின்னால் சிலர் குழந்தையை அடாப்ட் செய்கிறார்கள், சிலர் குழந்தையை திருடி கொண்டு ஓடுகிறார்கள். இவ்வாறு பல பல முறைகளில் குழந்தை மண்ணில் பிறக்கிறது. அந்த குழந்தையின் சிரிப்பு, அந்த குழந்தையின் செயல்கள் பார்க்க பார்க்க மிக மிக சந்தோஷம். ஆகவே குழந்தை பாக்கியம் மிக மிக முக்கியம். அந்த குழந்தை, அதை சரியாக பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு வேண்டிய போஷாக்கு சத்துக்களை சரியாக கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பீரியட் நியோனேட் 1 month, செகண்ட் பீரியட் இன்ஃபென்ட் 1 year, அதன் பின்னால் 3 வயது வரை அந்த குழந்தையை பெற்றோர்கள் தான் சரியாக பாதுகாக்க வேண்டும். அந்த சில இடங்களில் தாயும் தந்தையும் இல்லாமல் அந்த குழந்தைகள் அனாதை இல்லத்துக்கு சென்று விட்டால் அந்த குழந்தைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றன. அதைத்தான் இதில் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நாம் வாழும் இந்த எர்த், அதாவது பூமியில் பல பல என்று தொடங்கும் ஆங்கில வார்த்தை, அதில் எஜுகேஷன், அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சிறு குழந்தை அது பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்பா, மாமா, அம்மா அவ்வாறு பேசுகிறது. அப்பொழுது தாய் ஊக்குவிக்கிறார். அதன் பின்னால் அந்த குழந்தை, அதன் பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அறிவை கூட்ட வேண்டும். கல்லாமை என்பது இல்லாமை ஆகிவிடும். ஆகவே கல்வி மாபெரும் திறமை, ஃபியூச்சர் அண்ட் லாங் லைஃப் இன் த வேர்ல்டு. அதற்காக அந்த சின்ன குழந்தையை பெற்றோர்கள் பால்வாடி ஸ்கூல் 2.5 வயதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறார்கள். பின்னால் ப்ரீகேஜி, யூகேஜி, ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ், அதில் அந்த குழந்தை படிக்கிறது. அந்த குழந்தை படிக்கும் பொழுதே அந்த குழந்தை அதற்கு என்ன மன நோக்கம் இருக்கிறதோ அந்த நோக்கத்தின்படிதான் அந்த பெற்றோர்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் அந்த குழந்தையை ரொம்ப வற்புறுத்தக்கூடாது, தங்களது ஆசையை திணிக்க கூடாது. பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதன் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மி என்று நினைக்கிறார்கள். திறமையான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அநேகம் இருக்கின்றன. பிரைவேட் ஸ்கூல்ஸ், மெட்ரிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், அதன் ப்ரீகேஜி, யூகேஜி ஃபீஸ் பணக்காரர்கள் மட்டும்தான் நெருங்க முடியும். அதைத்தான் இதில் காட்டியிருக்கிறேன். மேலும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அவ்வாறு வரும் பொழுது மருத்துவர்களாக ஆக நினைத்தால் அவர்கள் நீட் கோச்சிங் சென்டர் செல்ல வேண்டும். அதன் பின்னால் அவர்கள் குடும்ப நிலைமைக்கு தகுந்த மாதிரி, குடும்பத்தின் பேக்ரவுண்ட் அதன்படி அவர்கள் இன்ஜினியரிங் டிகிரிஸ், அதற்கு ஜாயிண்ட் ஜேஇஇ, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவ்வாறு எழுதுவார்கள். சில டீச்சர்ஸ்
இந்த காலத்தில் டெட் எக்ஸாமினேஷன் அவ்வாறு செயல்படுகிறது. அதன் பின்னால் அவர்கள் தொடர்ந்து படிப்பு என்று சென்றால்தான் அவர்கள் துஷ்ட நண்பர்கள் சேரமாட்டார்கள், குடும்பத்தின் பேரையும் காப்பாற்றுவார்கள், சமூகத்தில் அந்த படிப்பின் தன்மை மக்களுக்கு உணர்த்துவார்கள். அதைத்தான் இதில் நான் பேசியிருக்கிறேன்.